தமிழகத்தில் அதிக தொல்லியல் எச்சங்கள் விரவி கிடக்கும் மாவட்டமான புதுக்கோட்டையில் முதலாம் பராந்தக சோழர் கால கற்றளி கட்டுமானங்கள் மற்றும் சிற்பங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பெருங்கலூர் அருகே மாந்தங்குடி கிராமத்தில் கருவேலங்காட்டிற்குள் புதர்மண்டி கிடக்கும் இந்த இடத்தில்தான் 1100 ஆண்டுகள் பழமையான கற்றளி கட்டுமானங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இங்கு கற்களை கொண்டு கட்டப்பட்ட கோயிலான கற்றளி இருந்ததற்கான மிச்சங்கள் ஆங்காங்கே கிடைக்கின்றன. புதுக்கோட்டையை சேர்ந்த தொல்லியல் ஆய்வுக் கழக நிறுவனர் மணிகண்டன் தலைமையிலான குழுவினர் கடந்த 10 ஆண்டுகளாக மேற்கொண்ட கள ஆய்வில் கிடைத்துள்ள இந்த சோழர் கட்டுமான பகுதிகளும் சிற்பங்களும் அவற்றின் அமைப்பிலும் சிற்ப அமைதியிலும் பிரமிக்க வைக்கின்றன. இவை முதலாம் பராந்தக சோழன் காலத்தை சேர்ந்தவை என்பதற்கான ஆதாரங்களை அடுக்குகிறார் ஆய்வாளர் மணிகண்டன். முற்கால சோழர் கலைப்பாணிங்கிற அந்த பாணியை சேர்ந்தது அப்படின்றதுக்கு இந்த தாமரை வடிவத்திலான இந்த பகுதி நமக்கு உறுதிப்படுத்துது. அதுலேயும் பராந்தகர் காலத்திய பெரும்பாலான கற்றளிகளில் இதே மாதிரியான வடிவத்தில் தான் ஆவுடை லிங்கம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஞான முத்திரையோடு இருக்கக்கூடிய அறிவீஸ்வரர், அதை அறிவு முத்திரைன்னு சொல்லுவோம், இந்த மார்பில் வைத்திருக்கக்கூடியது. அதாவது அகமே கடவுள்னு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் சிவபெருமான் இருக்கிறாரு. இவர் ஜடாமகுடம் சொல்லக்கூடிய அந்த மகுடத்தோடு இந்த ராஜலீலாசனம் சொல்லக்கூடிய ரொம்ப சாவகாசமான நிலையில அமர்ந்திருக்கிறார். இங்க இது இந்த நந்தி சிற்பம் இங்க இருக்கக்கூடிய சிவனாலயம் தான் இங்க இருந்ததுங்கிறத உறுதிப்படுத்தக்கூடியதா. இது ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி குமுதப்பட்டையை திரும்ப தொடர் ஆய்வுல பாத்தீங்கன்னா குமுதப்பட்டையை வெளில தெரிஞ்சது. அதுல பாத்தீங்கன்னா எழுத்துக்கள் இருந்தது. அது உறுதிப்படுத்தியாச்சு. இங்கே இருக்கிறதும் அதே பராந்தகன் கால கல்வெட்டு தான். எனவே இந்த பராந்தகன் கால சிற்பம் தாங்கிறத உறுதிப்படுத்திட்டோம். அதே மாதிரி இங்க உள்ள கற்றளி தான் பெருங்கலூர்ல அம்மன் கோயில் சந்நிதிக்கு வச்சு கட்டப்பட்டிருக்குங்கிறதையும் உறுதிப்படுத்திட்டோம். மாந்தாங்குடியில் பராந்தக சோழர் காலகட்டத்தில் பழமை வாய்ந்த சிவாலயம் இருந்துள்ளது என்றும், மாந்தாங்குடியில் பராந்தக சோழர் காலகட்டத்தில் பழமை வாய்ந்த சிவ ஆலயம் இருந்துள்ளது என்றும், பின்பு அக்கோயில் 13ஆம் நூற்றாண்டில் அருகே உள்ள பெருங்கலூர் கிராமத்தில் கட்டப்பட்டதற்கான சான்றுகளும் கல்வெட்டு ஆதாரங்களும் கிடைத்துள்ளன என்றும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அப்புறம் கொடி மரத்தினுடைய பீடம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்புறம் ஞானமுத்திரையோட கூடிய அறிவீஸ்வரர் சிலை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்புறம் முருகன் சிலை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இன்னும் தொடர் ஆய்வுல ஈடுபட்டா இன்னும் ஏகப்பட்ட சிலைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. பெருமையா இருக்குன்னா இது எங்கேயுமே கிடைக்காது. அந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஊருக்கும் ஒரு பெருமை. இந்த சிலையெல்லாம் இது மாதிரி வேற எங்கேயுமே இல்லைன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அந்த சிலையெல்லாம் ரொம்ப அமைஞ்சிருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தற்போது மாந்தாங்குடியில் உள்ள கருவேலங்காட்டிற்குள் புதைந்து கிடக்கும் பராந்தகர் சோழ கால கற்றளி கோயில் கட்டுமானங்கள் மற்றும் கல்வெட்டுகள், சிற்பங்கள் ஆகியவற்றை பராமரித்து பாதுகாக்க அரசும் தொல்லியல் துறையும் முன்வர வேண்டும் என்று மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் உதயகுமாருடன் செய்தியாளர் சுப முத்துப்பழம்பதி.